ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, அதே சமயத்தில் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு அவகோடா எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று இப்போ நான் இந்த அவகோடாவில் செய்கிறது எங்கள் ஃபேமிலியில் 4 பேருக்கும் தாராளமாக போதுங்க. நீங்கள் 4 பேருக்கு பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா 2 அவகோடா கூட எடுத்துக்கலாம். இப்போ அதை நான் ஏன் அப்படி கட் பண்ணினேன், கையிலே எடுத்தேன்னா அந்த சீடுக்கு சேதாரம் இல்லாமல் எடுக்கணும். அதுக்காக அதை வச்சு நான் அதை திரும்ப பிளான்ட் உருவாக்கிடுவேன். இந்த மாதிரி நிறைய அவகோடாவில் நான் பிளான்ட் சீட்லேருந்து உருவாக்குனதை நான் ஆதனாதி சேனலில் போட்டிருக்கேன். ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ அதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த சீடை தனியாக வச்சுட்டு செடி வளர்க்குறதுக்காக ஒரு 2 வெள்ளை வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது நார்மலாக பல்லாரி வெங்காயம் தான், இதிலே ஒயிட்டு கிடைக்குங்களா, அதை எடுத்திருக்கேன். நார்மலாக பல்லாரி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த அவகோடாவை உள்ளே இருக்க அந்த தோலை விட்டுட்டு சீடை விட்டுட்டு மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம். அதை நம்ம அப்படியே மசிக்கலாம், இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இதோட ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. அதாவது மிளகாய் பொடி இந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் பச்சை மிளகாய் 1, பெப்பர் கொஞ்சம் சேர்ப்பேன், அவ்வளோதான். இப்போ இந்த அவகோடாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் மிக்சியில் தான் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் அங்கங்கே கட்டி இருந்துடக்கூடாதுன்றக்காக லைட்டாக அந்த ஃபோக்கில் வச்சு அப்படியே இது பண்ணி பார்க்குறேன். ஏன்னா சில சமயங்களில் இந்த சின்ன ஜாரில் போடும் பொழுது நமக்கு லைட்டாக கட்டி இருந்துடும். அதுக்காக அந்த தேங்காயெல்லாம் நமக்கு அடிபடாமல் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும்ன்றதுனால செஞ்சேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 2 வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் ஒன்றா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அங்கங்கே தனித்தனியாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம சில மசாலா பொடி மட்டும் சேர்க்க போகிறோம். இதில் பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன். இதுதான் மொத்தத்துக்கு தேவையே. நீங்கள் சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு பெப்பரும் ஜீரகமும் சேர்த்தா கூட போதுமானது. கரம் மசாலா கூட தேவையில்லை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டுக்கு தேவையானது போட்டு லெமன் அரைமுடி, அவ்வளோதாங்க. லெமன் எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நீங்கள் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தியை ரோல் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே ரோல் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருங்க. இல்லை ப்ரெட்டில் வச்சு கொடுத்துருங்க. சூப்பராக இருக்குங்க. ப்ரெட் டோஸ்ட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ப்ரெட்டு நமக்கு அன்ஹெல்த்தி கொஞ்சம், ஏன்னா மைதாலாம் சேர்க்க தான் செய்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அவகோடா வேணாம், மில்க் ஷேக் வேணான்றவங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.